இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். கரெக்டாக எனக்கு ஒரு 29 வயசு இருக்கும்போது தான் எனக்கு லோகேஷ் நான் மாஸ்டர் கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் நடிச்சிட்டே இருந்தேன். அகைன் ரத்னா நான் கூப்பிட்டு 29 கொடுத்துருக்காரு. எல்லா டைமுமே வந்துட்டு நான் நிறைய வாட்டி ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்ம நினைப்போம்ல யாருன்னா ஒருத்தங்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே இருப்பாங்க. பட் நான் ஒரு 35 இயர்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். சில பேர் வருவாங்க போவாங்க, கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போவாங்க. சில பேர் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயை பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோட கேரக்டர் பேர் விஜி. இட்ஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் அ 29-year-old பாய் சத்யா அண்ட் ஒரு 21-year-old கேர்ள் விஜி. ஸோ இந்த ஏஜ் கேப்பே நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. தோ விஜய் இஸ் 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில் என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் பட் ஒன்லி ஆன் விஜய். விஜய் மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெர் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெர் சேஞ்ச் சம்திங் வித் இன் அஸ். மேபி விஜய் சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டிவலாக இருக்கும். அண்ட் யா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் சத்யா அண்ட் விஜய். இந்த குட்டி கிளிம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ட்ரி நம்ம 29ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created, and இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். டு அவர் ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் சார், லோகேஷ் கனகராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே இந்த இவெண்ட்க்கு அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ், especially for having faith in this story. ரொம்ப ஸ்பெஷலான யூனிக்கான ஒரு ஸ்டேஜ் எனக்கு இது. இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு எமோஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு 13-14 இயர்ஸ் முன்னாடி நான் கார்த்திகேயன் அவர்கிட்ட உட்காந்து சும்மா ஒரு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஐ திங்க் அங்கேருந்து சம்திங் செட் இன் மோஷன் ஒரு நடக்க ஆரம்பிச்சது. ஒரு 9-10 இயர்ஸ் முன்னாடி வந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு ஃபுல் லைஃப், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லக்கூடாது, பட் ஆனால் இட் ஹேஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள். நாங்கள் பேசின ஒரு விஷயம் இந்த நாள் நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் அட்மையர் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கீங்க. மென்டர் கார்த்திக் அண்ணா கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி ஹூஸ் கம் ஹியர், டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸ், டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆன் செட். பிரீத்தி சொன்ன மாதிரி தான், இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீலான ஒரு ப்ராஜெக்ட். இது முடிஞ்சப்போ ஐ திங்க் நாங்கள்லாம் ஒரு ஹார்ட்டில் ஒரு ஹெவினஸோட தான் போனோம். ஏன்னா அது அவ்வளோ ஹோம்லியாக, அவ்வளோ ரொம்ப யூனோ இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டீம். எக்ஸ்கியூஸ் மீ. ரத்னா பற்றி நான் சொல்லி ஆனோம். ரத்னா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்த கதையில் நான் சத்யாவாக பண்ண முடியும்னு நம்பி என்னை காஸ்ட் பண்ணி. அண்ட்
தெரில, வெரி வெரி கிரேட்ஃபுல். உங்களோட ரைட்டிங், நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து ஒரு ரத்னா கிட்ட ஒரு ஒரு பேரன்பு ஒன்று இருக்குது. அது இவ்வளோ நாள் அது தெரிஞ்சிருக்கான்னு தெரில. பட் ஆனால் இந்த படம் மூலயமா அவரோட பேரன்பு ஐ திங்க் உங்கள் எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணும். எல்லாருக்கும் அது கன்வே ஆகும். ரொம்ப 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 லைக் இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. படம் அதே 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 மூட், இன்னும் இன்டென்ஸாக ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஷான் ரோல்டன் யூனிவர்ஸ் எங்கேயோ ஏதோ பண்ணி கனெக்ட் ஆகி, லைக் ஈவன் எஸ்டர்டே ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஜஸ்ட் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்கள் கொடுத்துருக்கிற டியூன்ஸ் அண்ட் த வே யூ ஸ்கோர்ட் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதில் யோகி பாபா எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, உனக்கும் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்றா போயிடலாமான்னு கேட்டேன். ஓகே சினேஷ் அப்படின்னு. கார் எத்தனை வருவேன், பெட்ரோல் காசு இல்லை, ஒரு 200 மட்டும் போடுவேன், நீ ஒரு 150 ஓகேவான்னாரு. ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் இன்னைக்கு ஒரு 4-5 படம் ப்ரொடக்ஷன், இப்போ என்ன கார் வச்சிருக்காருன்னே தெரில. ஸோ க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரத்னா, எனக்கு டைம் பாஸ் போர் அடிக்கும் போதெல்லாம் ரத்னாவுக்கு ஃபோன் அடிப்பேன். என்ன கலாய்ப்பா போல, எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ரத்னாக்கும் வாழ்த்துக்கள். டார்லிங் ஷான் இருக்காப்புல, அவர்கிட்ட நான் பேசுகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அண்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார், சார்ல பிரதர், சாரி. ஸோ அவருக்கும் விஷஸ். ஸ்டோன் பைஸ் கார்த்தி இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸ்வீட்டஸ்ட் டார்லிங் இப்போ நான் ரீசெண்ட் டைமில் மீட் பண்ணது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது மேலே எனக்கு இங்கிலீஷும் வரல, பேசவும் வரல. ரொம்ப நன்றி. ஸோ இது நாளைக்கு நான் முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாய்ப்பு கேட்டேன், பீஸாவில் நடிக்க முடியுமா அப்படின்னு. கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்போத்துலேருந்தே தெரியும், என்னோடய ஃப்ளாட்டுக்கு மேலே தான் இருக்கார். அடிக்கடி லிஃப்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்படி நல்ல ஒரு சீனியர், நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதை அடுத்து ப்ரொடியூசர் மிஸ்டர் லோகேஷ் வந்து சரி இது சொல்லலை, அங்கேருந்து பார்த்து முறைக்கிறாப்புல. ஸோ லோகேஷ் வந்து மாநகரம் டைமில் வந்து நாங்களாம் அதே தான், சினிஷ் சொன்ன மாதிரி 150 ரூபா மாதிரி அதே தான், இன்னும் 100 ரூபா, அதே 200 ரூபாய் இப்படி சுற்றிட்டு இருந்த ஒரு டைம் அது. ஸோ நான், லோகேஷ், நித்திலன், அஸ்வத், ஸ்ரீகணேஷ், சந்துரு எல்லாருமே நாங்களாம் ஒரே டீமாக இருந்தோம். ஸோ அதுலேருந்து லோகேஷோட வளர்ச்சி சூப்பர். ஸோ கங்கராஜ் சார், ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார், கங்கராஜ் அவருக்கும். அண்டு டார்லிங் ஷான் ரோல்டன் வடக்குப்பட்டி ராமசாமியில் மியூசிக் போட்டார். ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு ஆள், செம்மையான மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாரு. இது டீசர் மியூசிக், இப்போ பார்த்த அந்த ஸ்னீக் பீக்கோட மியூசிக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் பிரீத்தி அஸ்னாரி, ஆக்சுவலாக அவங்கள கேஸ்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணோம் ப்ரோ கோடில், பட் அவங்களோட டேட்ஸ் நிறைய மிஸ் ஆச்சு. எக்ஸலன்ட் பர்ஃபார்மர், கங்கராஜ் யூ ப்ரோ. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், ஆர்ஜே பாலாஜி கலாச்சார் இவர் தான் வந்து ரெட்ரோவில் வில்லனா பண்ணாரான்னு நான் கேட்டேன். என்னங்க நோக்கியா ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு கலாய்க்கிறாரு.